அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நமது கல்வித்துறை அமைச்சருக்கான ஒரு சின்ன வீடியோ, அதனால யாரும் தள்ளி விட்டுறாம இதை கொஞ்சம் பாருங்க. தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை பத்தியும் நிதி ஒதுக்காத பத்தியும் தமிழகத்துல பரபரப்பான பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகத்திலே மும்மொழி கொள்கை ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நீங்கள் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சந்தோஷமான விஷயம். மும்மொழி கொள்கை நீங்க ஏற்கவே கூடாது, ஏற்க வேண்டாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை எந்த ஒரு ஸ்கூல்லையும், தமிழகத்துல எந்த ஸ்கூல்லையும் 3வது மொழி சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ போடுங்க. அப்படி நீங்க சொல்லி கொடுத்தால் அந்த ஸ்கூலோட லைசன்ஸை ரத்து பண்ணிடணும். நீங்க ஒரு ஜீவோ போடணும். நீங்க உண்மையான நேர்மையான நீங்க இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்தா இதை நீங்க செஞ்சிடணும். ஏன்னா தமிழகத்தில் உள்ள எந்த ஸ்கூல்லையும் 3வது மொழி சொல்லி கொடுக்கூடாது அப்படின்னு நீங்க ஜீவோ போடணும். அரசு பள்ளியில மட்டும் இந்த செய்துட்டு பிரைவேட் பள்ளியில நீங்க நடத்திட்டு அந்த பிரைவேட் பள்ளியில பாத்தீங்கன்னா லட்சமாக நான் எங்க ஸ்கூலில் ஹிந்தி பிரமாதமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறாரு, எங்க ஸ்கூலில் கன்னடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எங்க விளம்பரம், இந்த விளம்பரம் பண்ணி அதுலதான் மக்களும் போய் லட்சமா கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப எந்த நம்பி கொட்டுறாங்க? என் புள்ள எல்லா மொழியும் படிக்கணும், எல்லா மொழியும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ தெரிஞ்சுக்கோ, ஆனா அரசு பள்ளியில தெரிஞ்சுக்காத, என்கிட்ட பணத்தை கூட நான் சொல்லி தரேன்ட்டு நீங்க நடத்துறீங்க. ஏன்னா தமிழகத்தில் உள்ள பிரைவேட் பள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் பள்ளிகள் பெரும்பான்மையான டிஎம்கே சார்ந்தவர்கள் தான் நடத்துறாங்க. அப்படி டிஎம்கே சார்ந்தவர்கள் தான் கோடியான கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற மத்திய அரசாங்கம் எதிர்க்கிற இந்திய இது வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் சொல்றேன், ஒரு அமைச்சர் அவர்களே மீண்டும் சொல்றேன், தமிழகத்திலே நீங்கள் ஒரு கணக்கெடுங்கள், தமிழகத்திலே ஒரு ஓட்டெடுப்பு எடுங்கள். மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா என்பதை பொதுமக்கள் மத்தியில் விடுங்க பார்ப்போம். 95% பேர் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார்கள். ஏன்னா நீங்க அதுவே பார்க்கலாம், இந்தி எங்க சொல்லி கொடுக்கறாங்களோ கன்னடம் எங்க மாற்று மொழி சொல்லி கொடுக்கிற ஸ்கூல்ல தான் பசங்க அதிகமா கொண்டு சேர்க்கிறாங்க. அதுலயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் மும்மொழி கொள்கையை இங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கும் தெரியும் அதுல நன்மை இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எங்களுடைய கஜானா நம்பணும்ல, தனிப்பட்ட நான் ஸ்கூல் கோடியா செலவு பண்ணி ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன்ல, அதுல உங்க பணம்லாம் கொண்டாந்து போடுங்க. ஆனா நாங்க அதை அரசாங்கம் செய்யாது. அரசாங்கத்தில் என்ன செய்யணும்? 10வது வரைக்கும் படிங்க, அப்புறம் போய் சாராயங்கள்ல போய் குடிங்க, டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு அந்த நாசமா போங்க. நீங்க நல்லா இருந்தாக்கா எங்களுக்கு, நீங்க நல்ல அறிவாளி இருந்தா எங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நீங்க குடிகாரனாவும் இப்படி குப்பை பொறுக்கிறனாவும் இருந்தா மட்டும்தான் நாங்க ஆட்சியில் இருக்க முடியுன்ற உங்களுக்கு ஒரு திட்டத்தோட தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. இப்ப மும்மொழி கொள்கைய எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் நீங்க படிக்கலாம். அப்படி நீங்க இன்னொரு மொழி படிக்கும் போது தமிழ் மொழியை மற்ற மாநிலம் படிப்பாங்கல்ல. இப்ப நீங்க ஒரு ஒப்பந்தம் கொடுங்க, கேரளாவோட ஒப்பந்தம் கொடுங்க, நான் மலையாளம் படிச்சு எங்க பசங்களுக்கு மலையாளம் சொல்லி தரேன், நீங்க தமிழ் சொல்லுங்க, அங்க சொல்லுங்க, கன்னடத்துல சொல்லுங்க, ஹிந்தி வேண்டாம், கன்னடம் சொல்லுங்க, ஆந்திரா தெலுங்கு சொல்லுங்க, நீங்க என் மொழி படிங்க, உன் மொழி படிங்க பேசுங்க. ஆனா எதையுமே பேசக்கூடாது. மும்மொழி கொள்கை வேண்டாம், இந்தியை திணிக்கிறார்கள். இந்தின்னு எங்க சொன்னாங்க? ஒரு இடத்துலயாவது இந்தி படிங்கன்னு சொல்றாங்களா? மும்மொழி கொள்கை நீங்க எந்த மொழி வேணாலும் படி அப்படின்னு சொல்றாங்களா தவிர இந்தின்னு குறிப்பிட்டு சொல்றாங்களா? ஏன்னா இந்திய சொல்லி இங்க நீங்க இந்திய சொல்லியே ஆட்சிக்கு வந்த நீங்க அதை இன்னும் அப்படியே நீங்க இந்த இந்தியே பேசிட்டு இருக்கீங்க. தமிழை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்துறீங்க? வேண்டாம், மற்ற மொழி வேண்டாம். நீங்க தமிழை இந்தியாவில் கொண்டு போறதுக்கான உங்களோட முயற்சி சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் தமிழை வளர்ப்பதற்கு, தமிழுக்காக வெளி மாநிலத்தில் தமிழை வளர்ப்பதற்காக இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம், இந்த மாநிலத்துக்கு தமிழை கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களுடைய சொந்த சுயநலத்திற்காக நீங்க உங்களுடைய தனிப்பட்ட கஜானாவும் உங்களுடைய இந்த பள்ளிகள் பிரைவேட் பள்ளி வச்சிருக்கீங்கல்ல, இந்த பள்ளிகளுக்கெல்லாம் கஜானாவை ரொம்பறதுக்காக மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க தவிர்க்கிறீங்க. இப்ப புதுசா கட்சி தொடங்கினார் விஜய், அவர் சொல்றாரு நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். 9 மொழியில படம் நடிச்சிய, 9 மொழியில காசு வாங்கினிய, அந்த காசை வேணாம் திருப்பி கொடுத்துக்க வேண்டியதுன்னு, நான் தமிழை தவிர வேற மொழியில் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கணுமா இல்லையா? நீ நடிக்கும் போது உன் பிசினஸுக்கு ஊரெல்லாம் போய் எல்லா மொழியும் கத்து வச்சிருக்கிற, நீ பேசும்போது பாத்தீங்கன்னா பல மொழியில பேசுற, நாங்க மட்டும் தமிழ் மொழி தான் பேசணுமா என்ன? எங்க புள்ளி மாற்று மொழி கத்துக்க கூடாதா என்ன? தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் உண்மையான நேர்மையான நியாயமான மனிதராக இருந்தால் நாளைக்கே இந்த ஜீவோ போடுங்க. தமிழகத்திலே ஒரு பள்ளியில் கூட நாங்கள் மாற்று மொழியை
சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி சொல்லிக் கொடுத்தால் அவர்களுடைய பள்ளிகளை நாங்கள் இழுத்து மூடுவோம் என்று ஒரு அறிக்கை கொடுங்க பார்ப்போம். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையான தமிழ் பற்றாளர் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.